தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நிதானத்துடன் சிவனை கும்பிட கும்பிட எல்லா குழப்பமும் தீரும். கோளர் பதிகத்தை கேட்க கேட்க அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய ராசிகளில் மகர ராசிக்காரர்கள் வருவார்கள். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சிறு ஜெர்க்கு காணப்படக்கூடிய வாரமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக மாறலாம். அதீத கவனமாக இருப்பதும் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம். அதே சமயம் லாபம், அசையாமசை முதலீடுகள், அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அனுகூலங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூடுகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகரத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புது தொழில் தொடங்குவதற்கு உங்கள் குடும்ப ஜோதிடரும் ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஆரம்பிப்பது நன்மை தரும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம்.